மறு வீட்டுக்கு எங்க அப்பா ஒன்னும் ரம்யாவை இங்க கூட்டிட்டு வரல. அப்புறம் அவதான் எங்க அப்பாவை வலுக்கட்டாயமா இங்க அழைச்சிட்டு வந்திருப்பா. ஓ அப்படியா? ஆமா, எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சிம்பிள் சின்னதா. இங்க ஏசி, குஷன் பெட்னு எந்த சௌகரியமும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல பொழுது சாஞ்சா கொசு புடுங்கி எடுத்துரும். முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு அவங்க நிர்வாகம் பண்ற ஊர்ல கொசு எந்த அளவுக்கு இருக்குன்னு கூடவா தெரியாது? இல்ல, எல்லாத்துக்கும் மேல இங்க வந்ததும் வராததுமா எனக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பா அவதான் அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். இந்த மனுஷனுக்கு அவ்வளவு விவரம் சுத்தமா கிடையாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, அவ எனக்கு போன் பண்ணதும் அவ உள் மனசுல என்ன எதிர்பார்க்கறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இங்க வரணும், கமிஷனரை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு என் அப்பா கிட்ட நான் தகராறு பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கா. அந்த சண்டைய ஜாலியா அவ வேடிக்கை பார்க்கணும். அவ எதிர்பார்க்கறத நான் நடக்க விடுவேனா என்ன? அதான் அவ எதிர்பார்க்காத மாதிரி ஆட்டத்தை மாத்தி ஆடிட்டேன். இனி என் ஒவ்வொரு அடியும் இப்படிதான் இருக்கும். ஆமா, உனக்கு எங்க இருந்து இப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சாமி துரைக்கு இப்படி ஒரு அறிவான பொண்ணா? கலக்கிற புளி முட்டை. சரி சரி, ரூம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஏன் விட்டீங்க? என்ன இதெல்லாம் எதுக்கு? ஆகாத சமையலுக்கு எதுக்கு தேவையில்லாம அடுப்பெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு? சின்னதா, சமையல் ஆக போறதில்லன்றது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். வெளியில கொல்ல பசியில இருக்கிற உங்க அண்ணனுக்கு எப்படி தெரியும்? சோ sad. நாம நம்ம டிராமாவை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகே, பண்ணிடலாமே. அது புளிமுட்டை என்ன? அது இல்ல. என்ன நெளியறீங்க? ஒண்ணும் இல்ல, அது ரூம் எல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணியாச்சுல. சரி. இதுக்கு முன்னாடி உங்க அப்பாவும் என்ன இந்த மாதிரி மறுவீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டதும் இல்ல. சரி. இந்த ரூமையும் இதுக்கு முன்னாடி இப்படி டெக்கரேட் பண்ணி பார்த்ததும் இல்ல. அதுக்கு அதனால நாமளும் நம்ம வாழ்க்கைய இங்க இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஐயோ ஐயோ, எஸ், யா, இந்த வாய்ப்பு அப்படி சமாளிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன என்னங்க ஆரம்பிங்க சின்னதா, டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம். நான் இத சொல்லல, நான் இத சொல்ல வந்தேன்னா. நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியுது. நாம என்னதான் சொன்னாலும் சரி. என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த பூவெல்லாம் டெக்கரேஷன். டைம் வேற ஆகுது மாமா. ஓ, அப்படி என்னதான் பந்துங்குதுங்க மாப்ள. சும்மா நேரம் ஆவ ஆவ நீ மல்லி வெட்டு மைனர் மாதிரி. இல்ல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்த மாமா. கண்ணு அவங்க மேல வச்சுனே இருக்கணும்ல, அதுக்காக தான். சூப்பர், அட்டகாசமா இருக்கு. டே கார்த்தி, ரசிகண்டா நீ, செல்ல குட்டிடா. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எங்கேயோ போக வேண்டியவன். என்ன பண்றது? எப்படி எப்படி டெக்கரேஷன்? இந்த செட்டப் தான் நான் ஹோட்டல் ஆல்ரெடி பாத்திருக்கேனே. செட்டப் எல்லாம் பண்ண முடியுது, செட் பண்ண முடியல. என்னது? ஒண்ணு இல்ல, இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்கு. ஏய், மூக்குல ஏத்திராத. சரி சரி, நாம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு அவங்கள உள்ள வர சொல்லிடலாமா? இந்த ஊதுவத்திய மூக்குல சொருகாம அந்த வாழைப்பழத்துல சொருகிறியா? சின்னதா போலாமா? போலாமே போலாமே.